நேர்களே, தற்போது ஒரு முக்கியமான அவசர அபாய அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையில் பூ உலகின் நண்பர்கள் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பான பூ உலகின் நண்பர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஆகியோர் நடத்திய ஆய்வரங்கிலே ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சி தகவலை தான் தற்போது பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக, முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு காலநிலை எமர்ஜென்சி, கிளைமேட் எமர்ஜென்சி எனும் அவசர நிலைக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் என எச்சரிக்கை. உண்மையிலேயே பகிர வைக்கும் தகவல் இது, அனைவரும் பதற வைக்கக்கூடிய ஒரு தகவல். அடுத்த நூற்றாண்டில் நடைபெற வேண்டிய புவி வெப்பமயமாதல் அளவு தற்போதே வந்துவிட்டதால் அவசர நிலை என்ற ஒரு மிக முக்கியமான கட்டத்திற்குள் நாம் அனைவரும் நுழைந்திருக்கிறோம். புவியின் இயல்பு நிலையில், இயற்கையின் இயல்பில் உலகம் முழுவதும் தலை கீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறதாம். அதாவது புவியினுடைய இயற்கையான அமைப்பு, இயல்பு நிலையிலே உலகம் முழுவதும் இங்கென்று அங்கென்று இல்லை, எல்லா இடத்திலுமே தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் வரக்கூடிய எச்சரிக்கை என்று கூறுகிறார்கள். நம் கண்ணில் பார்த்து வந்த மலை, கடல், ஊர், பூக்கள் என பல பல அம்சங்கள் நம் முன் இருக்கும் அனைத்துமே பெரும் பாதிப்புக்கு உள்ளாக போகிறது என்ற ஒரு எச்சரிக்கை தகவலை தற்போது கொடுத்திருக்கிறார்கள். கடல் நீர் உட்புகுவது, எரிமலை குமுறுவது, அடிக்கடி புயல், பெரும் மழை, சுனாமி என இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்க உள்ளது, நாம் அனைவரையும் பாதிக்க உள்ளது என்ற ஒரு அவசர அபாய எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன், எதற்கு, எப்படி என்பது குறித்து தற்போது விலாவரியாக இந்த பிரேக்கிங் செய்தியில் பார்ப்போம். பிரேக்கிங் செய்தி என்பது நம் அனைவருக்கும், ஒவ்வொருவருக்கும், நீங்கள், நான் உள்ளிட்ட அனைவருக்கும், இந்த உலகத்தில் பிறந்து வளர்கின்ற அனைவருக்குமே மிக மிக முக்கியமான செய்தி. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நினைக்க வேண்டும். அப்போதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை, அபாயத்தை தடுக்க முடியும் அல்லது தள்ளி போட முடியும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. தற்போது நேரடியாக களத்திற்குள் செல்வோம். முதலிலே ஒரு வரைகலை, முதலில் ஒரு ஸ்டிங் வரப்போகிறது. ஓர் அபாய அளவு எச்சரிக்கை என்றதை மக்களுக்கு ஒரு அவசர, அதனால்தான் அவசர என்று குறிப்பிட்டிருக்கோம், ஓர் அவசர அபாய எச்சரிக்கை. அதை பார்க்கலாம். நேயர்களே, தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஓர் அவசர அபாய எச்சரிக்கை. அதாவது 2024ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு உலகம் இதுவரை காணாத அளவுக்கு மிகப்பெரிய அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. மிகப்பெரிய அபாயத்தை, அதாவது சாதாரண அபாயம், மிகப்பெரிய அபாயத்தை எதிர்நோக்கி இருந்து அனுபவித்திருக்கிறோம். நாம் அனைவருக்குமே தெரியவில்லை, நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய மாற்றம் கடந்த 2024ஆம் ஆண்டு மிக மிக காலநிலையை பொறுத்தமட்டிலே மிக 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 மோசமான ஆண்டு என்றுதான் கூற வேண்டும். வரலாறு இதுவரை காணாத பேரழிவுகளை எல்லாம் பார்த்த ஆண்டாக இருந்திருக்கிறது. அதாவது 366 நாட்கள் இருந்திருக்கின்றன. இதில் 322 நாட்கள் உலகின் ஏதோ ஒரு மூலையிலே, உலகின் ஏதோ ஒரு மூலையிலே ஏதோ ஒரு பேரழிவு, இயற்கை அழிவு நடைபெற்றிருக்கிறது, இயற்கை சீற்றம் நடந்திருக்கிறது என்பதைதான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முழு திரையிலே நாங்கள் பார்க்கலாம். முழு திரையில் பார்த்துக்கின்றால் முழுமையான விவரங்களை நாம் பார்க்க முடியும். 366 நாட்களில் 322 நாட்கள் நாம் பாதிப்படைந்திருக்கிறது. அதுவும் இந்தியாவிலே பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 2024 உலகிலே மிகப்பெரிய அளவுக்கு 366 362 நாட்கள் உலக அளவில் பாதிப்பு. இந்தியாவை பொறுத்த மட்டிலே இது நம்முடைய இந்தியன் மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், இந்திய வானிலை ஆய்வு மையம், அவர்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் 3472 பேர், 3472 பாதிப்பு என்பது 3422 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு, 40 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு பயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அளவு மிகப்பெரிய அளவு. இதற்கெல்லாம் காரணம் அந்த வெப்பநிலையின் அளவானது திடீரென உயர்ந்திருக்கிறது. அதாவது அடுத்த 50 ஆண்டுகள் 2100 1.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை சராசரியாக உயரும் என்று கணித்திருந்தார்கள். ஆனால் 2024 அந்த 1.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை உயர்ந்து விட்டது. யாருமே எதிர்பார்க்கலை. விஞ்ஞானிகள், வானிலை ஆய்வாளர்கள், காலநிலை ஆய்வாளர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒரு அவசர யுகத்திற்குள் நாம் நுழைந்து விட்டோம். காலநிலை எமர்ஜென்சி, காலநிலை அவசர நிலைக்குள் நாம் நுழைந்து விட்டோம் என்பதை தான் அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். 1.5 டிகிரி சென்டிகிரேட் உயர்ந்திருக்கிறது. 1.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் உயர்ந்ததால் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இந்த விலாவரியாக பார்க்க இருக்கிறோம். ஆனால் இந்த முழு திரையிலே நாம் பார்க்கும் பொழுதே மிக தெளிவாக தெரிகிறது எந்த அளவுக்கு பாதிப்புகள். அந்த அடர்ந்த சிவப்பு நிறம் இருக்கும் இடங்கள் தமிழ்நாடு உட்பட கேரளா, கிட்டத்தட்ட இந்தியாவின் 80-90% இடங்களை நீங்கள் பார்த்தீர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு, இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் ஒரு இடத்திலே கடல் நீர் உட்புகுவது, ஒரு இடத்திலே
காட்டாற்று வெள்ளம், இன்னொரு பெருமழை, பெருமழை, இதுவரை பெய்யாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. பல இடங்கள் நீரிலே மூழ்கி, தற்போது கூட நீங்கள் பார்க்கலாம் வட இந்தியாவில் பல இடங்கள் தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு மழை எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெய்கிறது. நாம் அனைவரே பார்த்திருப்போம். அதாவது முன்பெல்லாம் தமிழகத்திலே கோடை காலம் எது, மழைக்காலம் எது, பனிக்காலம், குளிர்காலம் எது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். மார்கழி வந்தால் குளிர் வரும் என்பார்கள். செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை மழைக்காலம் என்பார்கள். மார்ச் முதல் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரையே கோடைக்காலம் தான் என்று சொல்வார்கள். ஆனால் தற்போதெல்லாம் தலைகீழாகிவிட்டது. எப்பொழுது மழை பெய்யும், எப்பொழுது வெயில் அடிக்கும் என தெரியாத அளவுக்கு காலநிலை மாறி இருக்கிறது. நாம் இதையெல்லாம் சாதாரணமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் அனைவரும் யோசிக்க வேண்டிய தருணம் இது. ஏனென்றால் ஜனவரியில் மழை பெய்து பலர் பார்த்தது ரொம்ப அரிதான விடயம். கோடை மழை ஏப்ரல் மே எல்லாம் கோடை மழை எப்பொழுதாவது ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை, வருடத்திற்கு பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பெய்யும். ஆனால் இப்பொழுது ஆண்டுதோறும் கோடையிலேயே அதிக அளவு, மழைக்காலத்தை விட அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழைக்காலத்திலே வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சாதாரண நிகழ்வு அல்ல. உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, இயல்பு நிலையிலிருந்து மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அச்சுறுத்தக்கூடிய சமிக்ஞைகள், சிக்னல்கள் என்பார்கள், அதுதான் வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து நாம், இதெல்லாம் அடையாள குறிகள், உலகத்தின் இயல்பு நிலை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாள குறிகள். ஆனால் நாம் சாதாரணமாக கடந்து கொண்டு என்றால் நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இதுவரை வரவில்லை. ஆனால் வரப்போகிறது என்பதை தான் வரப்போகும் அதிகாரப்பூர்வமாக வெளியான ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு எடுத்துக்காட்ட இருக்கின்றன. அடுத்ததாக அடுத்த வரைகளை பார்ப்போம். அதிலே எந்த அளவுக்கு வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்க்கலாம் 1950, 1970, 1990 கடந்த 2 நூற்றாண்டுகளாக +0.5 வெறும் 0.5 டிகிரியாக இருந்ததுதான். தற்போது 2000 தான் அந்த மெல்ல மெல்ல தொழில் புரட்சி காரணமாக கார்பன் வெளியீடு அதிகமாகி சுற்றுச்சூழலுக்கு மாசுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதால் தொடர்ந்து அந்த வெப்பநிலை உயர ஆரம்பித்தது. 2010 கிடுகிடு ஆரம்பித்தது. 1.5 டிகிரி என்பது 2100 ஆண்டுகள் கழித்து தான் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தற்போது 2024 வந்துவிட்டது 1.5 டிகிரி. 2025 ஜனவரி மாதத்திலே நாம் அனுபவித்த கோடை என்பது மிகப்பெரிய வெப்பநிலையை அனுபவித்திருக்கிறோம். இதுவரை இந்த நூற்றாண்டு அல்ல, கடந்த 2 நூற்றாண்டுகளாக காணாத அளவு வெப்பம் ஜனவரியில் சென்னையிலே பதிவாகி இருக்கிறது. இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 1.5 டிகிரி என்ற அளவை மீறி இருக்கிறோம். அதாவது பல விஞ்ஞானிகள் சேர்ந்து பாரிஸ் மாநாடு நடைபெற்றது, காலநிலை தொடர்பான மாநாடு. அதிலே 2 மிக முக்கியமான தரவுகளை வெளியிடுகிறார்கள். ஒன்று குளோபல் ஆனுவல் டு டிகேடல் கிளைமேட் அப்டேட் 2025 to 2029, அதே போன்று ஸ்டேட் ஆஃப் த கிளைமேட் இன் ஏசியா 2024 என்று 2 அளவுகளை வெளியிடுகிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, உலக அளவிலே வெப்பம் உயர்ந்து வந்தாலும் ஆசிய கண்டத்தை பொறுத்த மட்டும் மிக அதிகமாக உயர்ந்தது. அதாவது 2 மடங்கு. உலகத்திலே 1.5 என்றால் ஆசிய அளவிலே 3 டிகிரியாக உயர்கிறது. இதனால் பாதிப்புகள் ஆசிய கண்டத்திலே அதிகமாக இருக்கும். ஆசிய கண்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். எனவே நம்முடைய பகுதிக்கும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இது ஏதோ அலாரம் அடித்து எச்சரிக்கை செய்வதற்கான அல்ல, அப்படி ஒரு செய்தி அல்ல. நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். உணர வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் காலநிலை அவசர நிலை, காலநிலை எமர்ஜென்சிக்குள் நாம் வந்திருக்கிறோம் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த தகவலை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த முறைகளுக்கு செல்வோம். தற்போது நாம் பார்த்த அந்த டிகிரி உயர்வு, இது வேர்ல்ட் மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் ப்ரெடிக்ஷன் 2025 to 2029 எப்படி இருக்கும் என்பதற்காக அவர்கள் கொடுத்தது. அவர்கள் கொடுத்ததை வைத்த பிறகு 2030 தற்போது 2025 1.5 வந்துவிட்டோம். 2030 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய அளவு, சாதாரண அளவு மிகப்பெரிய அளவுக்கு நாம் போக போகிறோம். அதாவது 2 டிகிரி என்ற 2 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை, அதாவது தற்போது 40 டிகிரி 42 சராசரியாக உயரப்போகிறது. இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னென்ன பாதிப்பு ஏற்பட போகிறது, எப்படி ஏற்படும், உங்களுக்கு என்ன ஆக போகிறது, ஏதோ ஒரு இடத்தில் வெடிக்க நமக்கு என்ன பிரச்சனை நினைப்போம். ஆனால் என்னென்ன பாதிப்புகள் வரப்போகிறது என்பதை அடுத்த வரைகளை உங்களுக்கு சொல்ல போகிறது. அடுத்த வரைகளை தற்போது பார்ப்போம். இந்த வரைகளையிலே நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள், நாம் எல்லாம், நீங்கள் அல்ல, நீங்கள் அனைவரும் தான் அனுபவிக்க போகிறோம். என்னென்ன பிரச்சனை பாருங்கள். பாப்புலேஷன் எக்ஸ்போஸ்ட் டு வாட்டர் ஸ்கார்சிட்டி. முதலில் குடிநீர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை. குடிநீர் மட்டுமல்ல, தண்ணீர் பிரச்சனையே பெரிய அளவுக்கு கடல் சுத்தி சமுத்திரம் நிறைய இருக்கிறது, கடல் இருக்கிறது, தண்ணி இருக்கு. ஆனால் பயன்படுத்தக்கூடிய போர்ட்டபிள் வாட்டர்,
குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் நமக்கு கிடைக்குமா என்றால் அதற்கான மிகப்பெரிய தட்டுப்பாடு பற்றாக்குறை ஏற்படும் என்கிறார்கள். அதே போன்று எக்ஸ்ட்ரீம் ஹாட் டேஸ், அதாவது வெப்பம் அதிகம் மிகுந்த நாட்கள் என்பது இப்போதெல்லாம் ஆண்டுக்கு 4-5 தினங்கள் என்பது இருந்திருக்கிறது. சென்னையை எடுத்துக்கொண்டால், சென்னையின் தமிழக தலைநகர் சென்னை எடுத்துக்கொண்டால் 40 டிகிரிக்கு மேல் செல்வது என்று ஓரிரு தினங்கள், ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் வரும். ஆனால் இது 3-4 என்பது 30-40 அன்றாக மாறிவிடும். 3 நாட்கள் என்பது 30-40 நாட்கள். எனவே எக்ஸ்ட்ரீம் ஹாட் டேஸ் இன்க்ரீஸ் ஆகும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்று குளிர்காலம், குளிர்காலம் எப்படி வரப்போகிறது என்றால் குளிர் நாட்கள், அதிகமாக குளிருடைய நாட்களும் அதிகரிக்க போகிறது என்பதுதான் அடுத்த புள்ளி விவரம். எக்ஸ்ட்ரீம் கோல்ட் நைட்ஸ், குளிர்கால இரவுகள் என்பது அதிகமாகும். எனவே மிகப்பெரிய அளவுக்கு குளிரும் அதிகரிக்கும், வெப்பமும் அதிகரிக்கும். வெப்பமும் உச்ச அளவுக்கு செல்லும், ஒரு நாள் அல்ல பல நாட்கள். அதே போன்று குளிரும் பல நாட்கள் செல்லும். அதே போல் பாப்புலேஷன் எக்ஸ்போஸ் டு ஃப்ளட்ஸ், ஏற்கனவே பல இடங்கள் நீங்களே பார்த்து கொண்டிருக்கலாம். முன்பெல்லாம் எப்போதுதான் வெள்ளம் பற்றிய செய்தி இங்கு வந்தது, வெள்ள அபாயம் என்று எப்போதுதான் சொல்லுவோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் செய்தியிலே அடிக்கடி வெள்ளப்பெருக்கு, இங்கு வெள்ளப்பெருக்கு, அங்கு வெள்ளப்பெருக்கு என்று தொடர்ந்து செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும். எனவே வெள்ளப்பெருக்கு என்பது இனி அதிகரிக்க போகும், தினந்தோற நிகழ்வுகளாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை தான் இந்த வரைகளை சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக நீங்கள் அதே போன்று வெள்ளம் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் அடுத்தது என்ன நடக்கப் போகிறதா, இந்த வரைகளை, அந்த பழைய வரைகளையே பார்க்கலாம். அதிலே இன்னும் நிறைய விவரங்கள் இருக்கின்றன. முந்தைய வரைகளையில் நாம் பார்க்க வேண்டிய விவரங்கள் நிறைய இருக்கிறது. அதிலே முழு திரையிலே பார்ப்போம். நீங்கள் முழு திரையில் பார்க்கும்போது நம்மால் பார்க்க முடியும். அதிலே அதிக வெப்ப நாட்கள், குளிர்காலம் இருக்கிறது. அதே போன்று தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். எக்ஸ்போஸ்டு டிரவுட்ஸ், வறட்சி. வெள்ளம் ஒரு பக்கம் இருந்தால் வறட்சியும் இருக்கும். ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் வறட்சி. வறட்சியினுடைய நாட்கள், வறட்சியினுடைய கால அளவும் அதிகரிக்க போகிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்று சீ லெவல் ரைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கடல் மட்டமும் உயரப்போகிறது. கடல் மட்டம் உயர்வதால் பனிக்கட்டிகள், கிளேசியர்ஸ், அதாவது அந்த கிரீன்லாந்து, ஏற்கனவே கிரீன்லாந்து முழுவதும் பனிக்கட்டியால் இருக்கும். அந்த பனியெல்லாம் உருக ஆரம்பித்து விட்டது. இமாலயத்திலே பனி உருக ஆரம்பித்திருக்கு. இதனால் தண்ணீர் மட்டம் உயரப்போகிறது. ஆனால் பனி உருகுவது என்பது அபாயத்திற்கான அறிகுறி என்பதை தான் பார்க்க. அதே போல ஆர்டிக் ஐஸ், ஆர்டிக் ஷீட், மிகப்பெரிய பனி படலம் இருக்கும். அந்த பனி சரிவு எல்லாம் தற்போது உருக ஆரம்பித்து இதனுடைய பாதிப்பும் வரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். கோரல் டிக்ளைன், அதாவது அந்த கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு குறைய போகிறது அச்சம். லாஸ் ஆஃப் ஹாபிடேட், வாழ்விடங்களை நாம் இழக்கப் போகிறோம். வாழ்கின்ற இடங்கள் எல்லாம் பல இடங்களிலே கடல் நீர் உட்புகுவதால் பல இடங்கள் எல்லாம், வாழ்விடங்கள் எல்லாம் தற்போது கடலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற பல அபாயங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, பல கிட்டத்தட்ட 15 அபாயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு அபாயமும் உங்களை பாதிக்க போய் ஈகோ சிஸ்டம் மொத்தமாக மாறப்போகிறது, இதன் பாதிப்பு. அதே போன்று மீன்வளம் குறைய போகிறது என்பது மிக முக்கியமானது. பாப்புலேஷன் எக்ஸ்போஸ் டு சிவியர் ஹீட் வேவ்ஸ், அடிக்கடி இந்த வெப்ப அலையின் தாக்கம் என்பது அடிக்கடி வரப்போகிறது. என்னுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனக்கு, உனக்கு, நம்மை சுற்றி உள்ள அனைத்து சுற்றம் என்று கூறுவார்கள். அந்த சுற்றமெல்லாம் இனி வெப்ப அலையால் பாதிக்கப்படும் அபாயம் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறது. இந்தியாவிலே எப்படி பாதிப்பு இருக்க போகிறது என்பதை தான் தற்போது பார்க்க இருக்கிறோம். இது மிக முக்கியமானது. இந்திய அளவிலே அடுத்த வரைகளை பார்க்கலாம். அடுத்த இந்திய அளவிலே எந்தெந்த பகுதிகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட போகிறது என்பதற்காக கொடுக்கப்பட்டவை தான் இவை. இந்தியாவுடைய பகுதிகளை எப்படியெல்லாம் பாதிப்பு இருக்கும் என்பதற்காக குறித்திருக்கிறோம். முதலிலே அந்த சிகப்பு நிறத்தில் இருப்பது தார் பாலைவனம். அங்கு ஹீட் வேவ்ஸ், முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமான வெப்பநிலை, ஏற்கனவே அனல் பறக்கும். தார் பாலைவனத்துக்கு சென்றால் அனல் முகமெல்லாம் சிவந்து விடும். நாம் சென்றால் முகமெல்லாம் சிவந்துவிடும் அல்லது கருப்பாகிவிடும். அந்த அளவுக்கு அனல் அதிகமாக இருக்கும். இந்த அனலானது 2 டிகிரி 3 டிகிரி அதிகரித்து மேலும் அதிகமாக தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் இந்த சிகப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று சிகப்பு அடுத்ததாக நீங்கள் பார்க்க ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் எல்லாம் பாருங்கள். அந்த இடத்துல எப்படி இருக்கு என்று பார்க்க முழு திரையில் நாம் பார்க்கலாம். முழு திரையில் பார்க்கும்போது நமக்கு கிரேட் இமாலயாஸ், அந்த லேண்ட் ஸ்லைட்ஸ், அதே போன்று கிளவுட் பர்ஸ்ட், மெல்டிங் ஆஃப் கிளேசியர்ஸ், இதெல்லாம் வரப்போகிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது கிளேசியர், பனிப்பாறைகள் எல்லாம் உருகப் போகின்றன. பனிப்பாறைகள் உருகுவதால் அதிகமாக வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவு, அதே போல மண் சரிவு, மலைச்சரிவு போன்றவை ஏற்படக்கூடும். கிளவுட் பர்ஸ்ட், மேக வெடிப்பு, திடீரென மேகம் வெடித்து மழை கொட்டுகிறது என்று கூறுவார்களே, இந்த காட்டாறுகள், காட்டாற்று வெள்ளம், உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் அடிக்கடி வருகின்ற காட்டாற்று வெள்ளங்கள் இனி அடிக்கடி நிகழக்கூடிய நிகழ்வாக மாறப்போகிறது என்பதைதான் இது சுட்டி காட்டுகிறது. அதே போன்று கோஸ்டல் பிளைன்ஸ்,
கோஸ்டல் கடற்கரை பகுதியிலே கடல் நீர் உட்புகுந்தால் பல வாழ்விடங்கள் இழக்கப் போகிறோம் என்பதை சுட்டிக்காட்டுவதே தான். அதே போன்று சென்ட்ரல் பனிசுலா பொதுவாக பார்க்கும் ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இது இந்தியாவில் ஏற்படுகின்ற பாதிப்பு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் நாம் தற்போது ஒரு அவசர அபாய எமர்ஜென்சிக்குள் வந்திருக்கிறோம். இது காலநிலை எமர்ஜென்சி, கிளைமேட் எமர்ஜென்சி என்பார்களே, அப்படி ஒரு எமர்ஜென்சிக்கு வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும். எப்படி என்றால் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தருணம் இது. அரசு, பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண முடியும், சுற்றுச்சூழலை காப்பாற்ற முடியும். சுற்றுச்சூழலை நாம் காப்பாற்றாவிட்டால் நம்மை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள். பூவுலகின் நண்பர்கள், சுற்றுச்சூழல் இயக்கமான பூவுலகின் நண்பர்களும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தந்த அந்த ஆய்வரங்கிலே இது போன்ற அதிர்ச்சியூட்டும் தகவலை கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரும் உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணத்திலே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேரில் சந்திப்போம். நன்றி.